வணக்கங்க. இவ என் பொண்ணு. ஒரு நாள் காலேஜ்ல எல்லாரும் பிக்னிக் போயிருந்தாங்க. இவளும் கூட போயிருந்தா. திரும்பி வரும்போது இவ பழைய மாதிரியே இல்ல. என்னென்னவோ பேசுறா, சிரிக்கிறா. ராத்திரி ஆச்சுனா முருங்கை மரத்துல ஏறா இறங்குறா. சில சமயம் அங்கேயே படுத்துக்கிறா. இவளுக்காக நாங்க 4-5 முருங்கை மரத்தை வீட்லயே நட்டு வச்சிருக்கோம். நீங்க தான் இவளை எப்படியாவது காப்பாத்தணும். அம்மாடி, நீ கொஞ்சம் வெளியேறுமா? எப்படிங்க குழந்தைய விட்டுட்டு? ரீட்டா. எஸ் பாஸ். மேடம் ப்ளீஸ் வாங்க. ஒன்றும் ஆகாது மேடம். உங்க பொண்ணோட நன்மைக்காக தானே சொல்றோம். வாங்க போலாம். வாங்க மேடம் வாங்க. பாப்பா, உன் பேர் என்னப்பா? கலா. நல்ல பேர். என்ன படிச்சிருக்க? பிகாம். பிகாமா? நல்ல படிப்பு. காலையில சாப்பிட்டியா? இல்ல. டீ சாப்பிடுறியா? வேண்டாம். காஃபி? நோ. வேற என்ன சாப்பிடுற? பாதாம் கீர் ஐஸ் போட்டது. பாதாம் கீரா? அது எனக்கே தரதில்லமா. அப்புறம் எதுக்குடா இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? தாவா? ஆமாண்டா. பெட்ரூம் ஸ்லைட் போட்டு கடை வேற திறந்து வச்சிருக்க. பெட்ரூம் பாக்ஸ் லைட் கடை? யாரா அவன் சிரிக்கிறது? நான் தான் சிரிச்சேன். நான் தான். எனக்கு அப்படி தெரியும்? ஏய் என்ன நான் தான் சிரிக்கிறேன்னு சொல்றேன்ல. அட ஒண்ணு இல்லம்மா, இந்த பக்கம் யாரோ சிரிக்கிறாங்க, கொஞ்சம் சும்மா இருங்க. ஏண்டா மழை மாதிரி இந்த எங்க அம்மாவையும் வெளிய அனுப்பிட்ட. இப்ப நீ நானும் தானே இருக்கோம். வேற யாரும் சிரிச்சிருப்பாங்க. ஐயோ, நான் சொல்றத கேட்டு. என்னடா குடிக்கிற? ஏண்டா இவ்வளவு பெரிய கடையை திறந்து வச்சிட்டு இருக்க, கல்லால வேற உட்கார்ந்துக்கிற. பாதாம் கீர் கேட்டா மட்டும் இல்லங்கற. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? இது கடை கல்லாவா? அம்மா, இது ஜூஸ் கடை இல்லம்மா, பேய்களோட பேச்சு நடத்துற இடம். பேச்சு வார்த்தையை நடத்துற? பித்தலாட்டம் பண்ற பொறம்போக்கு நாய் நீ. நல்லா திட்டு. நல்லா திட்டா? யாரா நீ? ஏண்டா என்ன கட்டிய பிடிக்கிற? பிச்சிடுவேன். ஐயோ, இந்த பக்கம் வேற யாரோ. ஏண்டா இப்படி பண்ற? யாரா நீ? டேய் என்னடா ஆரம்பத்துல இருந்து பொம்பளை புள்ள பாடா பாடா பேசிட்டு இருக்க? ஆமா, நான் என்ன ஆம்பளை மாதிரியா இருக்கேன்? எனக்கு என்ன மீசையா இருக்கு? கொங்கா பயல. கொங்கா பயல? ஆமா பின்ன. அம்மா என்ன அம்மா? ஐயோ என்ன ஐயோ? என்னடா இல்லம்மா, வந்து உன் பொண்ணு மேல கூட்டி போமா. அவங்கள எதுக்குடா கூப்பிடுற? எனக்கு பத்திரது, எனக்கு பத்திரது, எனக்கு பத்திரது. பாவி, மாமரை வேற கூப்பிடுற நீ? உன்னை ஐயோ என்ன மாதிரி? பாப்பா அந்த பக்கம் விடுமா, விடுமா, வாமா விடு. என்ன ஏமா, என்னமா உன் புள்ள கடிச்சு வைக்கிறா? அப்பப்ப விளையாட்டுக்கு அப்படிதாங்க செய்வா. காலையில எத்தனை மணிக்கு வரணும்? காலையில வர்றீங்களா? இந்த பக்கம் தல வருவேண்டா. அடுத்த தடவை வரும்போது பாதாம் கீர் மட்டும் வாங்கி வைக்க. கொரவலி அடிச்சிருவேன், ஜாக்கிரதை. வாங்கி வைக்கிறமா? ஆஹா, ஆமா, இப்ப பாவாடையை தூக்குனது யாரு? நான்தான்டா. நேருக்கு நேர் பஸ் மோதல். நேரா வந்தா மோதாம என்ன பண்ணும்? வர வர பேப்பர்ல ஒரு நல்ல செய்தியே காணமே. இந்தா போட்டாங்கடா. கண்ணீர் அஞ்சலி. 22ஆம் ஆண்டு கண்ணீர் அஞ்சலி. அமரர் அண்ணாமலை அவர்கள். தோற்றம் மறைவு. இப்படிக்கு உற்றார் உறவினர்கள். கிழிஞ்சது. வாங்க வாங்க, இதான் நீங்க தங்க போற அரண்மனை. எப்படி இருக்கு? அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அரண்மனைங்கிற அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்கிற? என்னப்பா? டேய், யார் அது மூஞ்சி புதுசா இருக்கு? பேரு பசுபதி. எங்க ஊரு பக்கத்து ஊரு ஒத்தப்பாலம். அதுக்காக? அதுக்காக ஒண்ணு இல்லடா, கேப்ஸ்ல புதுசா வேலை செஞ்சிருக்கிற. அதுக்காக? அதுக்காக நம்ம கூட தான் தங்க போறாருங்கிற. இங்க வாடா. இப்படி இந்த ரூம் எடுக்கும்போது நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன்? பாத்ரூம் போனீங்கன்னா தண்ணி ஊத்த மறந்துடாத, ராத்திரி லைட்ட போட்டீங்கன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ண மறந்துடாத, வாடகை 50-50 இப்படி எவ்வளவு சொன்ன. அதை விடு. இந்த ரூம் எடுக்கும் போது உனக்கு தெரிஞ்சவங்களோ எனக்கு தெரிஞ்சவங்களோ யாரும் வரக்கூடாது. நாம் இருவர், நாமே இருவர் இருக்குன்னு சொன்னேன்ல. இப்ப 3வது மனுஷனை கூட்டு என்ன அர்த்தம்? நாம் இருவர், நமக்கும் ஒருவர் அப்படின்னு அர்த்தம். ஏண்டா 3வது ஒருத்தன் வாடகை ஷேர் பண்றதுக்காக வந்திருக்கான். என்ன அர்த்தம் ஏது அர்த்தம்னு பேசிக்கிட்டே இருக்கீங்களா? வெண்ண வாட சத்தம் போட்டதுனால கோவிச்சு போயிட்டார் போல இருக்கடா. ஆள அனுப்பிச்சு தும்மல் வேற இங்கதான் இருக்கு. உங்க ஃப்ரெண்ட் என்ன சொல்றாரு? இது ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றான். ஆனா அவன் முகம் தான் கோவமா இருக்கும், உள்ளுக்குள்ள சந்தோஷம் பொங்கிக்கிட்டே இருக்கு. எப்படி லைசன்ஸ் எடுத்தோன்னு ஒத்த பாலத்துல நேரம் இங்க வந்தாச்சா? இல்ல, சின்ன வயசுல ஊரை விட்டு ஓடி வந்துட்டேன். கர்நாடகா, ஆந்திரா, அப்புறம் கொஞ்ச நாள் ஒரிசா, பீகார், உத்தரப்பிரதேஷ், பஞ்சாப், அப்படி கடைசியில கொஞ்ச நாள் பாம்பேல தான் இருந்தேன். காத்து மாதிரி ஊரா சுத்திட்டு கடைசியில இங்க வந்துட்டேன். நீங்களும் டிரைவிங் தானே? ஷேவிங் அப்பப்ப கட்டிங்கும் பண்ணுவாரு. சாதாரண கட்டிங் கிடையாது. ஸ்டெப் கட்டிங், டிஸ்கோ கட்டிங், பாப் கட்டிங், எல்லா கட்டிங்லையும் நான் தான் கிங். குறிப்பா சொல்லணும்னா மொட்டை அடிக்கிறதுல நான் எக்ஸ்பர்ட். என்ன தலைய தடவற? அது வந்து ஒண்ணு இல்ல, உங்ககிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்.
அதெல்லாம் வந்து ஒரு முன் அனுபவம் தான். பாத்ரூம் எங்க இருக்குது? இப்படி நேரா போய் அப்படி வெளியே போனீங்கன்னா பாத்ரூம். ஓ தேங்க்யூ. தண்ணி ஊத்த மறந்துடாதீங்க. ஷூர். சொல்லிட்டேன்டா. 22ஆம் ஆண்டு கண்ணீர் அஞ்சலி. ஐயோ என்ன பேப்பர் ஷாக் அடிக்குதா? பேப்பர் ஷாக் அடிக்கிறடா. பேப்பருக்குள்ள ஷாக் அடிக்குது. பேப்பருக்குள்ள ஷாக்கா? ஏண்டா ஆளை கூட்டு வாடனா ஆவிய கூட்டு வந்து விட்டுருக்க. ஆவியா? இங்க பாருடா 22ஆம் ஆண்டு கண்ணீர் அஞ்சலி. இவனை பாத்தியா? முடிய வெட்டிட்டு டை அடிச்சிட்டு கண்ணாடியை கழட்டி வச்சுட்டு வந்திருக்கான். ஆஹா, அதனாலதான்டா வரும்போது அப்படி சொல்லி இருக்கான். என்ன சொன்னா? சத்தமா சொல்றா. அமானுஷ்ய சக்தி அவங்கிட்ட இருக்கிறதா சொன்னான். அமானுஷ்ய சக்தியோ ஆவி சக்தியோ? அவன் இப்ப பேசும்போது கூட ஒரு வார்த்தை சொன்னான், கவனிச்சியா? என்ன சொன்னா? ஊரு பூரா காத்து மாதிரி சுத்தி வந்திருக்கேன்னு சொன்னான். சொன்னான். இப்போ என்னடா பண்றது? முதல்ல அவன் என்ன பண்றான்னு போய் பாப்போம். கவனி. வேட்டி கட்டி ரொம்ப நாள் அதான் இடுப்புல நிக்க மாட்டேங்குது. இடுப்பு இருந்தா தான் நிக்கும். ஆவிக்கு ஏதுடா இடுப்பு? எனக்கு ஒரு சந்தேகம். வந்த 2 நாள்ல வானதி எப்படி வளைச்சு போட்டான்? உனக்கு ஒண்ணும் தெரியாதுப்பா. எனக்கு தெரியாட்ட வேணாண்டா, உனக்கு தெரிஞ்சா சொல்ல. எப்படி மடக்கிட்டான்? அதான்ப்பா சொல்ல போறேன். இவ வக்கீல் கான்பரன்ஸ்க்காக பாம்பே போனாலும் இல்லையோ, பாம்பே ஸ்டேஷன்ல இறங்கின உடனே டாக்ஸி அப்படின்னு கூப்பிட்டுருப்பா. இவன் டாக்ஸியோட நின்று இருப்பான். இவனை கொண்டு போய் கோர்ட்ல விட்டுருப்பான். கோர்ட் முடிவு வரைக்கும் வெயிட் பண்ணி பிக்கப் பண்ணிருப்பான். நான் சொல்றது நடந்திருக்கும். கரெக்ட் தானே? கரெக்ட் தான். அது அவர் சொல்லணும்ப்பா. ஹலோ, நீ சொன்னது கரெக்ட் தான். அது நடந்திருக்கு. ஆனா அதுக்கு மேல அது நடந்திருக்கு. அதுவும் நடந்திருக்கு. அப்பா இது என்னடா பண்றது? சாஸ்திரிகளை கூப்பிட்டு நாள் பாருங்க. நான் சும்மா விட மாட்டேன். ஏன்னா நடந்த காரியம் இருக்க. ஏமா நோக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும். கேஸ் கட்ட கையில எடுத்துட்டு போஸ் கொடுத்துட்டு மழையில மத்த குட்டிகளோட டான்ஸ் ஆடிட்டு வந்து நிக்கிறடி. ஏதோ மனசு சந்தோஷத்துல மதம் வளர்ந்த பொண்ணுக்கு மழையில மனசு சந்தோஷம் தேவைதான். அது நோக்கு. ஆனா இப்ப அவசரப்படுறது நான் தானே. உன்னால எனக்கு ஒரு கேஸ்ன்னா போயிடுது. ஏதோ நடந்துருது. இப்ப அதுக்காக என்ன பண்ண சொல்றீங்க? வேலையை விட்டு நின்னுக்க சொல்றேன். ஐயா என்னன்னா? அட உண்மை இல்ல ஓய். கொஞ்சம் கையில எள்ள போடுங்க. ஜலத்தை விடுங்க. குளத்துல விட்டுடுறேன். எள்ளும் தண்ணி இறைச்சாச்சு. உன்னை தலை மொழியாச்சு. இன்னையோட நீ வேலையை விட்டு நின்னுக்கோ. சார், நீங்க ரொம்ப எல்லை மீறி பேசுறீங்க. எல்லை மீறி பேசுறேனா? என்ன மிரட்டுறியா? என் பொண்ணு உம்ம மிரட்டாம வேற யார மிரட்டுவா? உங்க பொண்ணு என்ன மிரட்டுறதுக்கு நான் ஒண்ணும் அவளுக்கு வாக்கப்பட்டவன் இல்ல. வக்கீல், அதுலயும் சீனியர். அத நீங்களே சொல்லப்படாது. அடுத்தவா சொல்லணும். சாஸ்திரிகளே, சேத்த இப்படி திரும்புங்க. சொல்லுங்க மந்திரத்தை. பேர சொல்லுங்க. பேர சொல்லுங்க. மாத்ரு பூதம். கோத்திரத்தையும் சொல்லுங்க. ஆரத்வாஜ கோத்திரம். இப்ப சொல்லுங்க மந்திரம். இருங்க. இப்ப எதுக்கு மந்திரம்? உமக்கு தர்ப்பணம் பண்ணத்தா? என்ன தினம் என் குழந்தை உமகிட்ட வேலையும் பார்த்து உம பாட்டியும் வாங்குறத விட இன்னைக்கு ஒரே அடியா உமக்கு எள்ளும் தண்ணி இறைச்சி தர்ப்பணம் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டோம். மாமி ஷோ ரொம்ப நன்னா இருக்க. நான் உயிரோட இருக்கும் போதே அம்மாவும் பொண்ணுமா சேர்ந்து நேக்கு தர்ப்பணம் பண்ண போறல. என்னன்னா அம்மா, இந்த கேஸ் எல்லாம் யாரால வந்ததுன்னு முதல்ல கேளு. இந்த ஜந்து கிட்ட போய் என்ன கேக்குறது? இவரை விட நேக்கு நன்னாவே தெரியும். இத பாருங்க, என் குழந்தை ஒரு நல்ல வக்கீல் கிட்ட போற கட்சிக்காரால எல்லாம் கெடுத்து புடிச்சு மடக்கி அம்மா கிட்ட கொண்டு கொடுக்குறா. நீங்க ஒண்ணு அவளை பாராட்ட வேண்டாம். அட்லீஸ்ட் இந்த ஊத்த வாயால அவளை திட்டாம இருக்கலாமா இல்லையா? அப்படி கேளுமா. இந்த மூஞ்ச பார்த்து யாரு கேஸ் கொடுப்பாங்க? எல்லாம் என்னால. வாருவாய். என்ன ஓய்? ஒய் நாட் ஓய். நான் ஒன்னு சொல்றேன்னு தப்பா எடுத்துக்கப்படாது. இந்த கேஸ் கட்டை எப்படி பிடிக்கிறதுனாது உனக்கு தெரியுமா? அது கூட நான் தான் சொல்லி கொடுத்தேன். கேட்டாளா? வெக்கமா இல்ல? இத பாருங்க, ஏன் குழந்தை கேஸ் கட்டா பிடிக்கிறது மட்டும் இல்ல, தோ இப்படியும் போடுவா அப்படியும் போடுவா. பிடிச்சுக்கோங்க. வாமா குழந்தை. போங்க. உங்க பொண்ணு இப்படி சைடுல தானே போடுவா. நான் பேக்லயும் போடுவேனே. என்ன ஏன் நடுமுதுகுல தீ பிடிச்ச மாதிரி இப்படி திருன்னு முழிக்கிறீங்க? எல்லாம் காரணமாத்தா. ஆமா, ஆத்தாலும் மகளும் வந்தாலும் இல்ல, கூட வேற ஆள் யார் வந்தானா? யாரும் வரலையே. வந்தா வராம இப்படி ஆம்பளை குரல்ல சிரிக்கிற சத்தம் கேக்குது. பேசிக்கிட்டு இருக்கும்போது கையை தட்டுது. திடீர்னு பாவாடை தூக்கிட்டு பின்னால அடிக்குது. அது யாரு, எந்த ஊரு, அது பேர் என்ன நான் தெரிஞ்சாகணும். பேர் அண்ணாமலை. அண்ணாமலையா? அதே குரல், அதே ஆளு. ஐயோ, கட்டில கடையில என்ன பண்ற? இங்க வந்துட்டியா? ஐயோ ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? என்னை காப்பாத்துக்கப்பா, என்னை காப்பாத்துக்கடா சாமிகளா. ஐயோ அத்தி, அம்மா, ஐயோப்பா. மூடாத, வேறக்கும் இல்ல. இங்க எப்ப வந்த? உனக்கு முன்னாலே வந்துட்டேன். ஐயோ, எனக்கு தெரிய வேண்டியது ஒண்ணுதான். என்னது? நான் பேசுறதெல்லாம் உனக்கு கேக்குறது இல்ல. கேட்காமையா அங்க எங்கேயும் லோலோல நாயா அலையுறேன். நீ யாருப்பா? எங்க இருக்க? நான் செத்து 22 வருஷம் ஆகுது. 22 வருஷமா? அப்ப பேயாரி? எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க. நீ அப்படியே வச்சுக்க.
ஆம்பளை போய் அழக்கூடாது. ஆமா, இது தத்துவம் வேற. உனக்கு என்னையா வேணும்? எனக்கு ஒரு மகன் இருக்கா, நான் அவன் கூட பேசணும். ஓ மைண்ட் பேசுறதுக்கு எனக்கு என்ன இருக்கு? தாராளமா போய் பேசி என்னையா போட்டு படுத்துற. நான் பேசுறது உனக்கு மட்டும் தான் கேட்கும், அதனால ஓ மூலமா தான் பேச முடியும். ஏன் மூலமா பேசணுமா? அவன் செத்து எத்தனை வருஷம் ஆகுது? சாகலையே உயிரோட தான் இருக்கான். ஓஹோ, உயிரோட இருக்காம செத்து போன நீ பேசுறமா? அதுக்கு நான் தான் கெடுத்துறாயா? யோ, என்ன பத்தி உனக்கு தெரியாதியா? நானே ஒரு டுபாகுரு, அரை குறையமா தொழில கத்து வச்சுட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நீ படுத்தாத. யார்கிட்ட ரீல் விடுற? கதவு தானா திறக்குது, கை வச்சா லைட் எரியுது, இதெல்லாம் எப்படி? ஓஹோ, அதை பார்த்துதான் நீ இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கியா? அதெல்லாம் சம்பளத்துக்கு ஆள் போட்டிருக்கியா? ஒருத்தர் கம்பி கட்டி கதவு இழுக்கிறான், ஒருத்தர் தினா காசு வாங்கிட்டு சுச்சிய போடுறான். இதெல்லாம் செட்டு ஒர்க்கு. அப்ப அந்த ரெண்டு பொண்ணுங்க எதுக்கு? ஐயோ, அது பில்டப்யா. மப்பு மந்தாரமா ரெண்டு குட்டி சைல என்ன தானே கூட்டம் நிறைய வரும், வியாபாரம் நல்லா ஓடும். இதெல்லாம் தொழில் ரகசியம். ஆனா நீ சொல்ற வேலையை என்னால செய்ய முடியாது. முடியாது. அப்ப என்னால போக முடியாது. ஏன் முடியாது? நான் என் மகனை சந்திச்சு பேசுறது வரைக்கும் ஒன்ன விட்டு என்னால போக முடியாது. ஐயோ, நீ எங்க இருக்கேன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல. உன் மகனை போய் நான் எங்கடா தேடுவேன்? சரி, அவன் எங்க இருக்கான்னாவது சொல்லி தொலைவேன். நான் ஏதோ சிவனேன்னு ஒரு இடத்த பிடிச்சி மறந்த குடிச்சவன், லாரில் அடிபட்டவன், ரயில் அடிபட்டு செத்தவன் பேசிக்கிட்டு இருக்கேன்னு ஒரு ரீல விட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இப்ப யாரு முகத்துல முடிச்சாலும் நிஜமாவே ஒரு 7 நாட்டு பேய் வந்து தினா என்ன இம்சை பண்ணிக்கிட்டு இருக்கு. யாருகிட்ட பேசிட்டு இருக்க? என்கிட்ட நானே பேசிக்கிட்டு இருக்கப்பா. ஆமா, ஓ மகன் ஏதோ முக்கியமா பேச போறேன்னு சொன்னியே, நீ பேசினா எனக்கு தான் கேட்கும், அவனுக்கு கேட்காது. அப்புறம் எப்படி பேச போற? அதுக்கு தான் நீ இருக்கியே. நான் பேசினாப்ல நம்புவானாவே? நம்ப வைக்க வேண்டியது ஓம் பொறுப்பு. எப்படி? எப்படிங்கறத அப்படி வந்து சொல்றேன். வா வா. அங்க போயிட்டியா? தனியா எங்க போற? இன்னும் வரலையா நீ? வா. போய் செத்தவன் ஜாவாசம் கிடைச்சிருக்கு பாரு. இது அப்படியே டைப் பண்ணும். வணக்கங்க. வணக்கம். உங்க ஆபீஸ்ல பசுபதினு ஒரு பையன் வேலை பாக்குறானா? ஆமா, எதுக்கு கேக்குறீங்க? இல்ல, அவர் கூட கொஞ்சம் பேசணும். யாரு, நீங்களா? நான் கிடையாது, அவங்க அப்பா. அவர் எங்க இருக்காரு? இந்த இருக்காரு. எங்க இருக்காருன்னு சொன்னீங்க? இந்த இருக்காருலங்க. இதுல பேசுங்க. அவர் எங்க இருந்தாலும் உங்ககிட்ட பேசுவார். அப்படிங்களா? ஆனா பேசி முடிச்ச உடனே ஓவர்னு சொல்லணும். ஓவருங்க. பேசி முடிச்ச உடனே. ஓகேங்க. ஹலோ, ஓவர் 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 ஓவர். ஹலோ, ஓவர் 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 ஓவர். யாரு பேசுறீங்க? ஓவர் இல்லங்க, பேசும்போது ஓவர்னு சொல்ல சொன்னாரு, அதான் ஓவர்னு சொன்னங்க. அப்படியா? சரி, வச்சிருந்தா ஓவர். இல்லங்க, இன்னும் பேசவே இல்லையே. ஆமா, நீங்க யாரு? பசுபதி பேசுறீங்க. ஓவர். ஏப்பா, நீ ஏதோ வெறும் பசுபதினா ஒரு ஓவர் பசுபதிங்கிறாரு. அவன் தான் பேசு. அவர் தானா? சார், என் பேரு ஆவடையப்பன். ஓவர். நான் ஒரு மீடியம் ஓவருங்க. மீடியேட்டரா? அந்த விஷயம் எனக்கு இப்ப தேவையில்லை. ஓவர். மீடியேட்டர் ஓவர் இல்லங்க, மீடியம் ஓவர். சரி, அதுக்கு இப்ப என்ன? நானு இந்த ஆவிகளோட எல்லாம் பேசுவாங்கல்ல, அந்த ஆபீஸ்ல இருக்கிற முதலாளிங்க. ஓவருங்க. ஆவியா? சரி சரி, சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? ஓவர். அதாங்க, உங்க அப்பா உங்கள்கிட்ட ஒரு சில முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னாருங்க, அது விஷயமா தாங்க பேசணும். ஓவருங்க. என்னது? அப்பாவா? ஓவர். ஐயோ, அவர் உங்ககிட்ட மட்டும் ஓவர் இல்லைங்க, என்கிட்டயும் ரொம்ப ஓவரா தான் போய்கிட்டு இருக்காரு. என்ன பண்ண சொல்றீங்க? அப்புறம் அவர் வேற எங்கேயும் இல்ல, உங்க ஆபீஸ்ல ஏன் பக்கத்துல தான் இருக்காரு. ஏய், என்னங்கடா அது? எத்தனை பேரடா கிளம்பி இருக்கீங்க? எங்க அப்பன் செத்து 22 வருஷம் ஆகுது. வேட போனங்கயா. ஐயோ, நான் அப்பயே சொன்னேன், கேட்டியாப்பா நீ? இப்ப போன்ல பேசிட்டு வச்சுதான் பாரு. என்ன சிலிப்பு. இன்னொரு தடவை பேசு. இன்னொரு தடவை பேசினா மட்டும் பேசிடுவான், தான் செய்வான். பேசு. ஐயோ, சுஷ்மி சார். யாருகிட்ட பேசணும்னு சொன்னீங்க? அவங்க அப்பா கிட்ட. அவர் எங்க இருக்கிறாரு? இந்த இருக்காருல்ல. ஆஹா, ஆவியில விட பாவிய பார்வை பயங்கரமா இருக்க. என்ன பேசுன? என்கிட்ட நானே பேசிக்கிட்டு இருக்கேன் சார். ஏண்டா, அவன் என்னடான்னா எங்க அப்பா செத்து போய் 22 வருஷம் ஆச்சுன்னு சொல்றான். நீ என்னடான்னா அவர் இங்கதான் இருக்காருன்னு சொல்லி எரும மாட்டை காட்டுற. ஐயோ, எரும மாடு இல்லங்க, இந்த இருக்காரு. என்ன? கெட் அவுட். இல்லங்க, வெளிய போ. வெளிய போல அவர்தான் சொல்றாருல, போயா. தேவையா தேவையா தேவையா? இப்படி தேவையில்லாம உங்ககிட்ட எல்லாம் சிக்கி சீரழிற அளவுக்கு என் வாழ்க்கை ஆயி போச்சு. ஆமா, இப்ப எந்த பக்கம் இருக்க? உன் சோத்து கை பக்கம் தான். சோத்து கையா? சோத்து கை இந்த பக்கம் தானா? மறந்து போச்சு. ஆமா, உன்னை தெரியாம கேக்குறேன். இங்க இங்கிட்டு வந்துட்டியா? சொன்ன மாதிரி ஒரு பக்கமா நின்னு சொல்ல வேண்டியதானே? கால் இல்லாத என்ன இப்படி நிக்க சொல்ற? நானே காத்தோட காத்த அரைஞ்சிட்டு இருக்கேன். ஆமா, இப்ப ஏன் புலம்புற? புலம்பாம என்ன பண்ண முடியும்? புலம்பாம என்ன பண்ண சொல்ற?
போச்சுல போச்சா போச்சா எல்லாம் போச்சா. நானே 50 100 அப்பப்ப அவன் மட்டும் அரிச்சு கஞ்சி குடிச்சிருந்தேன். அதுல மண்ணல் போட்டி அப்ப சந்தோஷம் தானே. ஆமா இப்ப இந்த இடத்த விட்டு எப்ப போற நீங்க? எங்க போறது? இங்கிட்டு வந்துட்டியா? ஐயோ ஒரு பக்கமா நின்றுதல மூதேவி நீ பாடா படுத்துறாயிலே. இந்த இடத்த விட்டு மேல எப்ப போற நீ? என் மகனை சந்திச்ச பிறகுதான். கிழிஞ்சிச்சு. எங்க? அங்கெல்லாம் கிளியில விடு. உயிரோட இருந்தா அப்பப்ப ஒரு 5 10 கேட்டு வாங்கலாம். ஆனா நீ செத்து பேயா அலையில உன்னை தேடி எப்படி வாக்குறது? செத்தவன் உனக்கு காசு வாங்கணும் அவ்வளவுதானே. கவலைப்படாத. மேல போகும்போது உன்னையும் சேர்த்து கூட்டு போயிடுறேன். மேல போகும்போது கூட்டி போறியா? நீ கீழ இருந்து படுத்துற பாடு பத்தாதா? இனி மேல வர கூட்டி போணுமா? முடிஞ்சா நீ காசு கூட இல்ல வேணாம். சரி அவசரம்னா இப்பவே வாங்கிக்க. அண்ணன் கிட்ட தான். யோ நான் எப்படி அவனை கைய வாங்கினேன்? அண்ணாமலை ஆஹா நீ இந்த வேலை வர பார்க்க ஆரம்பிச்சிட்டியா? ரொம்ப சந்தோஷம். போடா. சூரியனார் கோயில்ல சூரியனையும், திருநாகேஸ்வரத்துல ராகவியும், திருநள்ளாறுல சனியையும், ஆடுதுறையில குருவையும், கீழ்பெரும்பள்ளத்துல கேதுவையும், திருவையாறுல சந்திரனையும், திருவெங்காட்டுல புதனையும், கஞ்சனூர்ல சுக்கிரனையும், வைத்தீஸ்வரன் கோயில்ல செவ்வாயும். என்ன கோவில் பேரா சொல்லிட்டு இருக்க? எப்பா ஒரு மனுஷனுக்கு 7.5 சனி பிடிச்சா இத்தனை கோயிலையும் சுத்தி வந்தோம்னா அவனுக்கு பிடிச்ச கிரகமெல்லாம் போயிரும் சொல்லுவாங்க. ஆனா எனக்கு பிடிச்சலோ 8.75. அந்த மீதம் இருக்க ஒன்னே ஆளுக்கு என்ன பண்றேன்னு தெரியாம தாயா புலம்பிக்கிட்டு இருக்கேன். நான் காட்டுறேன். நீ காட்டியா? எங்க இருக்குது? நான் இருக்கிற இடத்துக்கு வந்துரு. ஐயா உன் கூட சுத்துறது பத்தாதா? உன் இடத்துக்கு வேற வரணுமா? போற போக்க பார்த்தா என்ன ஒரு வழி பண்ணாம போமாட்ட போல் இருக்கு. என்னையும் பேய் ஆக்கிடுவியா? எப்படி போக முடியும் அவட? இனிமே நீ வேற நான் வேறன்னு கிடையாது. உன்னோட ஒன்னாயிட்டோம், மண்ணோட மண்ணாயிட்டோம். மண்ணோட மண்ணா நீ தான் ஆயிட்ட, நான் ஆகல. என்னை சேர்க்காத. ஐயோ கூட்ட கூடிட்டாங்களே. யார்கிட்ட பேசிட்டு இருக்க? நானா தாயா பேசிக்கிட்டு இருக்கேன். நீயே பேசிட்டு இருக்கியா? டேய் லூசுடா, புடிச்சு கொடுத்துடலாமா? லூசா? யோ நாடகத்துக்கு ரிஹர்சல் பாத்துக்கிட்டு நாடக வசனமா தெரியலையே. எப்பா ஒரு நாடகத்துல லூசா நடிக்கிறேன்டா. அதான்டா அப்படி ரோடோடா லூசு பிடிச்ச அலையில போய் தொலைங்க. போங்க போயா. அண்ணாமலை பக்கத்துலதான் இருக்கேன். என்னை அசிங்கப்படுத்துற. நான் வேற படுத்துறமா ஏற்கனவே அப்படிதான் இருக்கேன். இப்ப என்னையா பண்ண சொல்ற? நான் என் மகன் கூட பேசணும். ஐயா அவன் சாதாரண பிள்ளை இல்லப்பா. வயர்லெஸ் கையில வச்சிருக்கான். உனக்கு வயர்லெஸ் தானே வேணும்? ஆமா. பேசாம பின்னாடியே வா. வா போலாம். எங்க போற? நீ எங்கிட்டு போற? உனக்கு முன்னாடி 2 மாருதி வேன் இருக்குல்ல, அதுக்கு நடுவால வா. எதுக்கு வச்சு நசுக்கவா? அதே மகன் கூட பேசின பிறகு பாக்கலாம். ஐயோ கொல்றாடையா. ஐயா அடிக்கிறேன். ஐயா ஐயா அடிக்காத. நான் போய் போயிடுறேன். ஐயா ஐயா ஏப்பா அண்ணாமலை இப்ப என்ன பண்ண? என்ன பண்ண தெரிஞ்சு போச்சு. ஆமா இதெல்லாம் எதுக்கு பண்ற நீ? வயர்லெஸ் வேணும்னு நீ தானடா இப்ப கேட்ட. மூதேவி காருக்குள்ள இருக்கு, ஏறி உட்காந்து பேசு. ஓஹோ நான் மூதேவியா? சரிதா. என்ன உன் கூட தெரியறல, இது மட்டுமா சொல்லுவ? ஹலோ பசுபதியா? ஓவர் 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 ஓவர். வயர்லெஸ் எடுத்து பேசு. ஐயோ நானா? நீ பேசுன பேசு. ஹலோ யார் பேசுறீங்க? ஓவர். அண்ணாமலை பொம்பளை குரல் கேக்குதுப்பா. என் மருமகளா இருக்கும், பேசு பேசு. நான் அவட பேசுறேன். பசுபதி கிட்ட உங்க அப்பா பேசணுமா? கொஞ்சம் போன கொடுக்குறீங்களா? ஓவர். எனக்கு உங்க அப்பா பேசணுமா? ஏய் அது ஒரு லூசு. என் அப்பா செத்து 22 வருஷம் ஆகுது. இப்போ அந்த ஆளு உயிரோட இருக்கான்னு சொல்லி இந்த ஆளு ஏன் உயிரை வாங்கிட்டு இருக்கா? பேச முடியாது சொல்லி வச்சிரு. அவரு முடியாதுன்னு சொல்றாரு. ஓவர். என்னங்க என்னங்க நான் பைத்தியம் கிடையாதுங்க, உண்மையை தான் சொல்றேன். என் மேல நம்பிக்கை இல்லைன்னா நீங்களே இங்க நேர்ல வந்து பாருங்க. நான் படுற அவஸ்தை என்னன்னு உங்களுக்கு தெரியும். அப்படி இல்லைன்னா இன்னொன்னு சரிங்களா, நீங்க போன்ல கூட பேச வேணாம். நான் சொல்ற ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துருங்க. நான் அவங்க அப்பா அண்ணாமலை கூட்டிட்டு வர்றேன், நேர்ல பேச வைக்கிறேன். எதுக்காக முடியாதுன்னு சொல்றீங்க? அவர்தான் என்ன சொல்றாரு பாப்போமே. நான் என்ன சொல்றேன்னா இந்த மாதிரி அவர் வருவார், கண்டிப்பா வருவார். ஓவர். அப்புறம் வரும்போது முக்கியமான விஷயம், இந்த வண்டி ஓனர் இருக்கானே அந்த குதக்கம் கோணவாயன், அவனை கூட்டி வந்துடாதீங்க, குடும்பம் கெட்டு போவோம். ஓவர். வச்சிருட்டா? அண்ணாமலை வர வர உருவம் தெரிய ஆரம்பிச்சிருச்சா? ஆத்தி என்ன சொன்ன? கொதக்க ஏண்டா அண்ணாமலையில பேர வேற மாத்தி சொல்றியா? இல்லங்க இறங்கடா. இரு 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 வெளிய வாடா. நான் சொல்றேன் கேளியா. யோ ஏண்டா நாங்களே எங்க முதலாளிய கோணவாயின்னு சொன்னது கிடையாது. நீ எப்படா இவ்வளவு கரெக்ட்டா சொன்ன? ஏண்டா பேசிக்கிட்டே இருக்கும்போது எப்படியா துப்புற? யோ நான் எப்பயா துப்புனேன்? அண்ணாமலை என்னையா இதெல்லாம்? பாத்தியா இப்படித்தான் அம்மா அப்பா வச்ச பேரையே மாத்தி போடுவான். நான் ரொம்ப நாள் இவனை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். தனியாவே பேசிக்கிட்டு இருப்பான். நீ என்ன பண்ற? இவனை குண்டு கட்டா கட்டி வாயில 1 கிலோ துணியை வச்சு அமுக்கி கீழ்பாக்கம் மென்டல் ஹாஸ்பிடல்ல கொண்டு போய் அட்மிட் பண்ணிவிடு. அண்ணாமலை பைத்தியக்கார ஹாஸ்பிடல் சேர்க்க போறாங்களாம். யார் நீ தட்டுப்பட்டு காப்பாத்து. ஏண்டா நீ அடிக்கிற? நீ அவன் பக்கம் சேர்ந்துட்டியா? ஐயா ஏண்டா அடிக்கவே இல்ல கத்துற? அப்பா அடி விழுந்தது மாதிரி விழுது முதலாளி. அப்பா அடி விழுந்த மாதிரியா? ஐயோ ஐயோ அப்பா ஐயோ. ஆஹா ஆரம்பிச்சுட்டாயா ஆரம்பிச்சுட்டாயா. அண்ணாமலை ஃபைட்ட முடிச்சிட்டு பையன் வீடு வந்துச்சாரு, நான் கிளம்புறேன்.
அதுக்குள்ளே அங்க வந்துட்ட. ஏண்டா என்ன விட்டுட்டா போற? நேரா வா. நேரம் என்ன? கைய நேரா நீட்டு. அப்படியே ரைட்ல திருப்பு. நேரா நடா. அப்படியே கையை நீட்டு போனோமா கல்ல கொண்டு அடிப்பாங்க கிறுக்கு நினைச்சுக்கிட்டு. அடிச்சிட்டு போற நடா. இதெல்லாம் ஒரு புலப்பாடா? ஐயோ அண்ணாமலை, இப்படியே எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் கையை நீட்டிக்கிட்டே தெரியுது. அசிங்கப்படுத்துறியா? நீ கிளம்பலையா? ஆமா, இப்பதானே அங்க இருந்து அதுக்குள்ள எப்படி அங்க வந்த? அவன் கண்ணா பாண்டு, நான் தம்பி பூண்டு. என்னங்கடா பூண்டு, மிளகு, பச்சை மிளகா, வெங்காயம் படுத்துறீங்களே? நீ எதுக்காக இங்க வந்த? சாப்பிட வந்தியா? டிஃபனை சாப்பிட்டு 37 பி பஸ் படிச்சு கீழ்பாக் மென்டல் ஆஸ்பத்திரியில போய் நீ அட்மிட் ஆயிடுற. ஏயா இதேதான் உங்க அண்ணன் சொன்னா, அதே நீ சொல்றியே. போன் பண்ணி சொன்னாரே, கொட்ட வேண்டியதை கொட்டிக்கிறேன், கட்ட வேண்டியதை நான் கட்டிக்கிறேன், ஆனா சீக்கிரம் கிளம்பிடுறேன். என்ன? ஐயோ ஆமா, உன்ன மாதிரி மொத்தம் எத்தனை பேர் தெரியுறீங்க? எங்க குடும்பத்துல மொத்தம் 6 பேர். ஒரே மாதிரி இருப்போம், ஒரே மாதிரி தான் பேசுவோம். என்ன பேசுவீங்க? 37 பி கீழ்பாக்கம் பைத்தியர் ஆஸ்பத்திரி. ஐயோ ஐயோ, ஒரு குடும்பமே அலைகிறாங்களே நீ மெண்டல் ஹாஸ்பிடல் சேர்த்து விடுறதுக்கு. அண்ணாமலை, உன் கூட சேர்ந்துக்கு இதெல்லாம் எனக்கு தேவையா? கொஞ்ச நாளைக்கு அதெல்லாம் அப்படிதான் இருக்கும். இதெல்லாம் சகஜம்தான். அப்பு, ஆவியா திரியற உனக்கு சகஜம்யா, பாவியா திரியற எனக்கு கஷ்டமா இருக்கே. ஆமா பழனி, எல்லாரும் வந்தாச்சா? எல்லாரும் வந்தாச்சு. காட்சிக்கிட்டு இருக்காங்க. எது காட்சிக்கிட்டு இருக்காங்களா? காட்சினா அந்த காட்சி இல்லங்க, பொட்டுல சூடு காட்டினா தான் சவுண்ட் வரும்னு காட்சிக்கிட்டு இருக்காங்க. அப்பதானே ஓட 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 ஓடவா? ஓடுறது இல்லைங்க, ஆடுறது பாடுறது, அத சொல்றோம். ஆமா, யாரு இவரு? சார், நீங்க தானே குடும்பத்தோட எல்லாரும் வாங்கன்னு சொன்னீங்க. ஆமா, எனக்கு குடும்பம் இல்ல, அதான் கூட இருக்கிறவங்க கூட்டு வந்தேன். என்ன வளவளன்னு பேசிக்கிட்டு போய் வேலையை பாருங்க. ஏய், அது எங்க முதலாளி. நீ பேசாத, நான் பேசுறேன். போய் உங்க வேலையை பாருங்க. ஏண்டா, முதலாளி வந்தாச்சு, முதலாளி வந்தாச்சு. வெளியூர் போற அவசரத்திலையும் கரெக்ட் டைம் கொடுத்தா இருப்பாங்க. வணக்கம் வணக்கம், வாங்க வாங்க. எல்லாம் ரெடி? எல்லாம் ரெடியா இருக்கு. இந்த ஆயுத பூஜை விழாவுக்குமா என்ன கூப்பிடணும்? நீங்களே பண்ணிட வேண்டியதானே? நீங்க தான் பூஜை பண்ணணும் எல்லாரும் ஆசைப்படுறாங்க, அதுக்காக எல்லாம் குடும்பத்தோட வந்துருக்காங்க. சரி வாங்க ஆரம்பிக்கலாம். வாங்க. ஒரு நிமிஷம். ஹலோ, எங்க இருந்து? ஹாங்காங்ல இருந்தானே? ஓகே ஓகே, நான் ஈவினிங் ஃபிளைட்ல கன்ஃபார்மா வந்துடுறேன். ஓகே, கான்ஃபரன்ஸ் தானே? ஓகே ஓகே, வெல்கம். ஓகே, இந்தாங்க. நான் அர்ஜென்ட்டா கிளம்புறேன். ஆண்டவனோட அனுகிரகம் எல்லாருக்கும் உண்டு. நீங்களே விளக்கேத்துறீங்க. நான் வரட்டுமா? பாய். கொழுத்த சொல்லிட்டு போயிட்டாரு. நிப்பாட்டு நிப்பாட்டு நிப்பாட்டு. அடி ஆச்சி, இவன்ட்ட மாட்டோம்னா கீழ்பாக்கத்துல கொண்டு சேர்த்துட்டு மறுவேளை பார்த்தா. அண்ணாமலை, அண்ணாமலை எங்க இருக்க? வெளியில தான் இருக்கேன். சரி, ஆட்டோக்காரன் காசு கொடுத்துட்டு போலாம். நான் கொடுத்தா எப்படி வாங்குவா? மூதேவி பயந்துட மாட்டா? ஓஹோ, பயந்துருவானா? இப்பயே ஒரு மாதிரியா திருத்திருந்தா முடிக்கிறான். எந்திரா அப்படி போடா. இல்லப்பா, அந்த கேப்ஸ் ஓனர் கோணவாய் இருக்கானே, இப்ப என்ன பண்றது? என்ன பண்றதா? அங்க என்ன நடக்குதுன்னு பாரு. இது பிடி. என்ன இதுக்கு சந்தன குங்குமம் எல்லாம் வச்சு பூஜையில வைக்கவா? என்னடா சொல்ற? இது ஆயுதம் இல்லையா? அதான் ஆயுத பூஜைக்கு வைக்கலாம். ஆயுத பூஜை இதுக்கு இல்லடா. நம்ம பரம எதிரி இருக்கானே பசுபதி, அவனுக்கு தான் இன்னைக்கு பூஜை. நீ என்ன பண்ற, இதால ஓங்கி அவன் மண்டையில படங் அவுட். என்ன விளையாடுறீங்களா? என்ன பட்ட பகல் அடிக்க சொல்றீங்க? டேய், ராத்திரி அடிச்சேன்னா தப்பி தவிர வேற யாராவது அடிச்சிட்டா அதுக்காக சொல்றேன்டா. வந்துடுறேன். வரா வரா வரா. இத கையில பிடி. அப்புறம் நடுங்காதே நடுங்காதே. நீ தான் கையாற்ற உடுப்பா. பாத்து நீங்களே பிக்ஸ் பண்ணீங்க. பசுபதி, ஏன்பா பூஜைக்கு லேட்டு? ஐயோ, செத்தாண்டா. ஆஹா, நான் செய்ய வேண்டிய வேலை இன்னொருத்தன் செஞ்சுட்டாப்பா. வேலை மிச்சம். அப்ப அண்ணாமலை நான் வரட்டா? செருப்பு பிஞ்சிடும். நீதானே இந்த விழாவே கலக்கணும். அட பாவி, முதலாளியே அடிச்சு தள்ளிட்டேடா. சாரிப்பா, ஜஸ்ட் மிஸ்ப்பா. ஜஸ்ட் மிஸ்டா, பெஸ்ட் மிஸ். என்னப்பா பண்றது? இரு, நம்ம சேர் எடுத்து வரேன். சேர் எதுக்குப்பா? சேர்ல சாத்தி வச்சா சந்தேகம் சராது. சராதா? சாசான்னு வந்ததா, வராதுக்கு தான் சராது, வாவுக்கு தான் சாவு போட்டேன். இங்கேயும் ஒரு சாவு. நீயே முடிவு பண்ணாதப்பா. ஸ்டாப். ஹலோ, வாங்க 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 வாங்க. என்ன வெயிட்? பாத்து சார், என்ன பாக்காதீங்க, ஃபங்க்ஷனை பாருங்க. அப்பா, அவரா பார்க்கல, நம்ம திருப்பணமே அதுவா பாக்கு. அது என்ன? பாடிப்பா. ஓஹோ, பசுபதி. பசுபதி இல்லப்பா, பாடி. பசுபதி, அங்க பாருடா. அப்பா, என்ன ஆட்டாதீங்கப்பா. ஆட்டலடா, தான் ஆடாட்டாலும் தசை ஆடுகிறா. பசுபதியை தவிர பாக்கி எல்லாரையும் அடிக்கிற நீ. ஓ, இவங்க எல்லாம் ஃபங்க்ஷனுக்கு வந்த விஐபிஸா? வெரி குட், வெரி குட். கடைசில மிஸ் ஆயிடுச்சு. கடைசில இல்ல, முதல்ல இருந்தே மிஸ் ஆயிடுச்சு. போடா. பசு, அந்த பொண்ணு உன் தங்கச்சி தானே? அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படித்தான் இருக்குன்னு நினைக்கிறியா? சின்ன வயசுல பார்த்ததுதானே. என்னங்கடா அது? அண்ணாமலை கூப்பிட்டீங்களா? யோ, நீ வக்கீல் அண்ணாமலையா? நான் கூப்பிட்டது ஆவி அண்ணாமலையா? கொஞ்சம் சும்மா இரு. ஆமா, கிளம்பிட்டியா? ஓடு 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 ஓடு. அண்ணாமலை, ஏ அண்ணாமலை, அண்ணா என்ன சத்தத்தையே காணா? போயிட்டானா? என்னை தனியா புலம்ப விட்டு போயிட்டானா? டே அண்ணாமலை, இதுக்கு தாண்டா நான் உங்க கூட எல்லாம் வர்றதே இல்ல. ஏய்,
கீழே போடு. எத சட்டையத்தா. ஏங்க போலீஸ், கோர்ட் வாசல்ல நின்னு இப்படி கத்த விட்டுட்டு இருக்கீங்க. போறவரை நான் கடிச்சு விட்டா என்ன பண்றது? இந்த பைத்தியத்தை அள்ளி போட்டு போங்க. பைத்தியமா? கன்ஃபார்மே பண்ணிட்டாங்களா? ஐயோ. வாங்க 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 வாங்க. என்ன உங்க வீட்டுல இருந்து உங்களே வரவேற்கன்னு பாக்குறீங்களா? ஐ ஆம் விச்சு, சன் ஆஃப் சாம்பு ஐயர். ஓ தங்கச்சி, பட்டணத்துல நாம தங்கறதுக்கு ஒரு பெரிய வீடு வேணும்னு வக்கீல்கிட்ட கேட்டிருந்தேன். இவர் மூலியமா அது ஏற்பாடு பண்ணிருக்காரு போல இருக்கு. வாங்க. உங்க மேல கேஸ் போட்டிருக்கானே பசுபதி, அவன் ஒரு பொண்ணை காதலிக்கிறான். அவன் வேற யாரும் இல்ல, நான் கெட்டிக்க வேண்டிய பொண்ணு. நான் கெட்டிக்க வேண்டிய பொண்ணு அவன் காதலிக்கிறதுனால அவன் எனக்கு எதிரி. உங்க மேல கேஸ் போட்டதுனால அவன் உங்களுக்கு எதிரி. எதிரிக்கு எதிரி நண்பன் இல்லையா? அதனாலதான் எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டணி வச்சுக்கலாம்னு போலாம் தங்கச்சி. சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஃபீலிங் இல்லாம போறாங்க. வர வர குருவிங்க தொல்லை தாங்க முடியல. யார் பாரு சிரிக்கிறது? என்னடா இது? ஐயோ ஆண்டவா, பாத்ரூம் வர்ற மாதிரி. இந்த அடிய பார்த்தா மனுஷன் அடிச்ச மாதிரி தெரியலையே. ஆமாப்பா, ஏதோ ஆவிதாப்பா அடிச்சிருக்கு. ஏதோ ஆவின்னு ஏன்டா சொல்ற? மத்த ஆவிக்கு நமக்கு என்னடா மனஸ்தாபம், சண்டை? ஒண்ணுமே கிடையாது. இது நம்ம சம்பந்தப்பட்ட ஆவிதான். இந்த வெடிமுத்துன்னு ஒரு மூதேவி இருந்தானே, உதவாக்கற அந்த காட்டா அவன்தான் ஆவியா வந்து படுத்துறான்னு நினைக்கிறேன். நாம காலத்துல அந்த ஆவியை சென்ட் ஆஃப் பண்ணிடுவோம். என்னையாடா சென்ட் ஆஃப் பண்ண பாக்குறீங்க? நான் உயிரோட இருக்கும்போது என் பொண்டாட்டி பக்கம் போக முடியல. நான் செத்து ஆவியானதுக்கு அப்புறம் என் பொண்டாட்டி பக்கம் அப்படி இப்படி போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன். அதையும் தடுக்க பாக்குறீங்களா? அப்பா, வெடிமுத்தோட ஆவிய எப்படிப்பா சென்ட் ஆஃப் பண்றது? அது ஒண்ணும் பெரிய காரியம் இல்லடா. ஒரு தவசம் பண்ணா போச்சு. எப்படி? எள்ளும் தண்ணி இறைச்சா கருமம் ஒழிஞ்சு போயிடும். அப்பா ஜாக்கிரதை, அலை இழுத்துட்டு போயிடுச்சுனா அப்புறம் தீதி உனக்கு சேர்த்து பண்ண வேண்டியதாயிடும். எள்ளு வேற கம்மியா. பவித்திரத்தை கையில போட்டுட்டியா? போட்டுட்டேன். புள்ள கால் கடியில போட்டுக்கோ. இந்தாங்க போட்டேன். உன் காலு கடியிலடா. ஓ, எனக்கு கீழயா? இந்த எள்ளு தண்ணி ஏற. இது கடல் தண்ணிப்பா. தாய பழிச்சாலும் தண்ணிய படிக்க கூடாது. ஜலம் ஜலம் தானடா. அட பாவிங்களா, நான் செத்து என்ன சித்திரவதை பண்றேன்டா. ஆட்சேபணம் பண்ணிக்கோ. எனக்கு இதுல ஆட்சேபணம் இல்லப்பா. அச்சுதாய நமஹ. ஓ, அச்சுதாய நமஹ. அனந்தாய நம. என்னடா இதெல்லாம் துப்ப கூடாது, பாவம், முழுங்கிடு. உப்பு கறிக்குதா? பரவாயில்ல, மந்திரத்தை சொல்லு. எனக்கு மந்திரம் தெரியாதுப்பா. எனக்கு மட்டும் தெரியுமா என்ன? இந்த பாருடா, அந்த வெடிமுத்துக்கு மந்திரம் ஒண்ணுதான் குறைச்சலா? அவ யோகியதுக்கு மந்திரம் என்ன வேண்டி கிடக்கு? நாம என்ன அவனை சொர்க்கத்துக்கு அனுப்ப போறோம்? இந்த பாருடா, முதல்ல கொஞ்சம் முணுமுணுத்துட்டு கடைசியில சமர்ப்பயாமி அப்படின்னு சுருக்கமா சொல்லிடு. ரொம்ப சுருக்கிட்டேன். நாம பீச்சில் இருக்கோங்கிறதுக்காக மியாமி, மெரினா இதெல்லாம் சொல்லக்கூடாது. சமர்ப்பயாமின்னு சொல்லு. சமர்ப்பயாமி. வெடிமுத்து சமர்ப்பயாமி. வெடிமுத்து சமர்ப்பயாமி. நான் செத்துட்டேங்கிறதுக்காக என் குடும்பத்தை நார் அடிச்சுடாதீங்கடா. வேணாம்டா. சமர்ப்பயாமி. எல்லாத்தையும் கொட்டிடும். அவ்வளவுதான். போலாமா? அப்பா, அத்தை அங்கே இருக்கனியா? வா 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 வா. வானதி, நீ இங்க வருவேன் நான் எதிர்பார்க்கவே. பாத்துரா. இல்ல. என்ன ஏண்டா பாக்குற? ஆரம்பி. அத்தை, நேத்து ராத்திரி உங்க ஆத்துக்காரர். டேய், என்னப்பா தொண்டையில ஏதாவது சிக்கிக்கிடுதாப்பா? இல்லப்பா. அப்புறம் ஏன் மெதுவா பேசுற? சும்மா இருப்பா, சென்டிமெண்டல் மாதிரி கத்தி பேசுறா. முதல்ல இருந்து வா, அத்தையில இருந்து. அத்தை, நேத்து ராத்திரி உங்க ஆத்துக்காரர் என் கனவுல வந்து. இது எவ்வளவு அழகா இருக்கு. இது கனவுல வந்ததா? இந்த மாதிரி வாயை திறந்து பேசுறது பாரு. அத்தை கண்களை கிட்ட பாரு. அத்தை, உங்க ஆத்துக்காரர் கனவுல வந்து எனக்கு ஆண் வாரிசு இல்லாதனால கோவிந்தா கொல்லி போட்டு அப்படியே அமிச்சிட்டாங்க. அதனாலதான் ஆவி ஆலையிறேன். நீயாவது எனக்கு திதி பண்ணுவான்னு கேட்டுக்கிட்டாரு. அதனாலதான் அவர் திதி பண்ணிட்டு வராத்தே. அங்கே இருக்க இப்பவாவது. அப்பா இல்லடா, உன் வியாதி என்ன தொத்திக்கிடுத்துடா. அங்கே இருக்க நீ இப்பவாவது என் மகனை புரிஞ்சுக்கிட்டியா? எப்ப வானதி எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்க அத்தை? மகனே, என்னத்த உறவைய மாத்துறீங்க? நான் மாத்தலப்பா, நீதான் மாத்திட்ட. செத்த முன்னாடி செத்து போன ஆத்துக்காரருக்கு திதி கொடுத்ததுனால
அவருக்கு நீ மகன் ஆயிட்ட, நான் உனக்கு தாயாயிட்டேன். அண்ணா அண்ணனா நான் உனக்கு தங்கச்சி ஆயிட்டேன். தங்கச்சியா? என்னது என்னது? இவன் எதுக்கு இங்க உட்கார்ந்திருக்கான்? யார சொல்ற? அந்த வெள்ளை சட்டை போட்டு அங்க உட்கார்ந்திருக்கானே மச்சான். அந்த கரைச்சா மாட்டேன் அண்ணாமலை. அன்னைக்கு நான் நம்பூதிரி வீட்டுக்கு போயிருந்தப்ப ஒரு ஓங்கு தாங்காலமே உன்னை நெருப்புல பிடிச்சி தள்ளதாக சொன்னாரே, அது இவனா இருக்குமோ? எனக்கு எப்படி தெரியும்? நீ தானே விசாரிக்கணும். வீட்டுக்குள்ள பசுபதி இருக்கான், அவனை வச்சுக்கிட்டு விசாரிச்சா ரொம்ப சிக்கலாகி போவோம். அவனை ஒளிச்சு வச்சுட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் நீ இங்கே இரு. பசுபதி பசுபதி சட்டுப்புட்டுன்னு உள்ள போய் ஒளிஞ்சுக்க. ஒளிஞ்சுக்கிறதா? அதுக்கெல்லாம் டைம் இல்ல, எனக்கு ஒரு முக்கியமான விஷயம். அதெல்லாம் அப்புறம் பேசிக்கிறப்பா. சொன்னா கேளு. நான் என்ன சொல்ல வர? போப்பா, சொன்னா கேளுப்பா. விவரம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்க.